Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah, amma ba'd. Qala Allahu ta'ala fi kalamil aziz, ba'da a'udhu billahi minash shaitanir rajim. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. ஸதகுல்லாஹுல் அலீம். ஆரம்பமாக ஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை ஏற்றி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவன் இந்த உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களை பல்கி பெருகச் செய்திருக்கின்றான். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரவர் மொழி பேசுகின்ற ஒவ்வொரு தூதர்களை இறைவன் அனுப்பி மக்களுக்கு நேர் வழி காட்டியிருக்கிறான். மேலும் தூதர்களை இறைவன் அனுப்பும்போது சில அற்புதங்களையும் அவன் கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். அப்படிப்பட்ட தூதர்களில் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த திருக்குர்ஆனை கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்தி இருக்கின்றார்கள். உலகம் அழிகின்ற நாள் வரை இந்த திருக்குர்ஆனின் போதனைகள் அடிப்படையில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்றும் இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். திருக்குர்ஆனின் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, வாழ்வில் செயல்முறைப்படுத்த வேண்டிய ஏராளமான உபதேசங்கள் இறைவனால் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. அத்தகைய பலதரப்பட்ட அறிவுரைகளில், உபதேசங்களில் மிக மிக முக்கியமானது, ஒரு மனிதனின் வாழ்வில் இன்றியமையாதது முஸ்லிம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமாகும். எனவே இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் இந்த தலைப்பும் முஸ்லிம் வாழ்க்கையின் நோக்கம். இன்றைய உலகம் முழுக்க நம்மில் பலர் நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாமே மறந்துவிட்டோம். அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி திருக்குர்ஆனிலே பேசும்போது சூரா தாரியாத்திலே பேசுகிறான். 51வது அத்தியாயத்தின் 56வது வசனம் பேசுகிறது, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் நான் ஜின்களையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பது. வாழ்க்கை என்பது உலக ஆசைக்கு அல்ல, அது அல்லாஹ்வின் திருப்திக்காக. இதை பற்றித்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அவனுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று பலர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நோக்கத்தை மறந்திருக்கின்றோம். வாழ்க்கை ஒரு சோதனை, ஆனால் நமது சோதனை போட்டி என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் ஒரு சிறை கிடங்கு. இந்த உலகம் ஒரு சிறை கிடங்கு போல விசுவாசிகளுக்கும் சொர்க்கமாகவும் அவிசுவாசிகளுக்கும் ஆகும் என்பதாக. அதாவது விசுவாசிகளுக்கு இந்த உலகம் ஒரு சிறை கிடங்கு போல தெரியும், ஆனால் விசுவாசி அல்லாதவர்களுக்கு சொர்க்கமாக தெரியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனால் நம் வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நாம் அல்லாஹுக்கான அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். எப்படி எம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நாங்கள் இபாதத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆதத்களை இபாதத்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பின் கனவான்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது விஷயம் ஈமான். வாழ்க்கையின் மையம்தான் இது. ஈமான் என்பது மனதின் அமைதியும் நம்பிக்கையும் ஆகும். அல்லாஹ்வை நம்புவது மட்டுமல்ல, அவரை சார்ந்திருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது,
அவனை முற்றுமுழுதாக சார்ந்திருப்பதுதான் உண்மையான ஈமான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஆல் இம்ரான் என்ற சூறாவிலே பேசுகின்றான். 160வது வசனம் பேசுகிறது, வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். விசுவாசிகள் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக பேசுகிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான் சகோதரர்களே. நாங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான். அடுத்து நியத் என்ற விஷயம். அனைத்தின் அடிப்படையுமே நியத்தான். நாங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அவை அத்துணைக்கும் அவசியம் நியத். நியத் எங்கிருந்து தோன்ற வேண்டும்? எங்களுடைய உள்ளத்திலிருந்து தோன்ற வேண்டும். சிலர் நியத் என்ற பெயரை வைத்துக்கொண்டு வாயினால் மொழிகிறார்கள். ஆனால் உண்மையான நியத் என்பது எங்களுடைய உள்ளம் தான் பேச வேண்டும். அதை அனைத்தின் அடிப்படை இந்த நியத். நம் ஒவ்வொரு செயலும் நியத்தின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். எம்முடைய நியத் சரியாக அமைகின்ற பொழுது எமக்கு நல்ல விதமான சலுகைகள், அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல் செய்தவர்கள் என்ற பெயர் பட்டியலிலே நாம் இடப்படுவோம். எனவே அந்த நியத்தை நாங்கள் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அமல்களின் மதிப்பை தீர்மானிக்கின்றது. இதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் நியத்தின் அடிப்படையில் தான் மதிப்பிடப்படுகிறது. எனவே நாங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சிறிய நல்ல காரியம் செய்தாலும் அது அல்லாஹுக்காக என்றால் அது ஒரு பெரிய நன்மையாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த நியத்தை நாங்கள் நல்ல முறையிலே வைத்து நல்ல முறையிலே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது தக்வா. உண்மையான தக்வா எது? உண்மையிலேயே அல்லாஹ் தான் எங்களுக்கு பாதுகாப்பளிப்பவன். அல்லாஹ் மீது நாங்கள் வைக்கின்ற தக்வா தான் உண்மையான தக்வா. இதை பற்றி குர்ஆன் பேசுகின்றது பல இடங்களிலே. உதாரணமாக நோக்கினால் அல்லாஹு தஆலா சூரா பக்கராவிலே 194வது வசனத்திலே பேசுகின்றான், வத்தகுல்லாஹ் வஅலமூ அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். இந்த வசனம் பேசுகின்றது, அல்லாஹ்வை பயப்படுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களுடன் இருக்கின்றான் என்பதாக பேசுகின்றது. எனவே அல்லாஹ்வின் மீதுள்ள பயம், அல்லாஹ்வின் மீதுள்ள இந்த தக்வா, இது மிகவுமே எங்களை பாவத்திலிருந்து தூரமாக்க உதவும் ஒரு கேடயமாக கூட இந்த தக்வா இருக்கின்றது. நாங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் பயப்படுவோமானால் நாங்கள் ரகசியமாகவும் சரி, பரகசியமாகவும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோமே ஆனால் எங்களுடைய ஈமானும் பாதுகாக்கப்படும், எங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கமும் தீர்மானிக்கப்படும். எனவே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். தக்வா கொண்டவர் ஒருபோதும் இருளில் தனியாக இருப்பதில்லை, ஏனெனில் அல்லாஹ் அவருடன் இருக்கின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 2வது அத்தியாயத்தின் 194வது வசனம் சொல்கிறது, எப்படி? அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். வத்தகுல்லாஹ் என்பதாய் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மேலும் இஅலமூ அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா செய்பவர்களுடன் இருக்கிறான் என்பதாக பேசுகின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ்வை அதிகம் தக்வா செய்து கொள்ள வேண்டும், அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மை பாவத்திலிருந்து மிகவுமே தூரப்படுத்தும். அடுத்த விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையான நோக்கத்தை அறிவதின் அடுத்த விஷயம் அஸ்ஸப்ர். சபர் என்றால் பொறுமை. இதுதான் வெற்றியின் திறவுகோல் என்று கூறலாம். விசுவாசியின் அடையாளம் சபர். சோதனை வந்தாலும் சரி,
எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவர் அல்லாஹுக்காக என்ற பொறுமையை மேற்கொள்வார். அல்லாஹ்வை நம்பி நிலைத்திருப்பார். இதுதான் அஸ்ஸபர். அல்லாஹு தஆலா இந்த சபரை பற்றி 2வது அத்தியாயத்தின் 153வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா யாரை விളിக்கின்றான்? இங்கு ஈமான் கொண்டவர்களை பார்த்து விളിக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள். சபர், இங்கு சபர் தொழுகை, பொறுமை, இதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடனும் இருக்கிறான். எனவே நாங்கள் இந்த சபர் என்ற எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கமாகிய இந்த சபரையும் நாங்கள் கையாள வேண்டும். சோதனை வந்தால் அது தண்டனை அல்ல, அது அல்லாஹ்வின் சோதனை. அல்லாஹ் எம்மை சோதித்து அதற்கான கூலியை வைத்திருக்கிறான். கூலி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் உலக ஆசை, மேலும் ஆகிரா. இன்றைய மனிதன் தற்காலத்தை சுகத்திற்காக பயன்படுத்துகிறான். ஆனால் ஆகிரா, அடுத்த மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. உலக ஆசையை விட ஆகிராக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று மேலே குறிப்பிட்டோமே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா இப்படி குறிப்பிட்டதின் நோக்கம் அவனை வணங்க வேண்டும். ஆனால் சூரா அல் அன்கபூத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகின்றான்? وَمَا هَذِهِ الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَهْوٌ وَلَعِبٌ. இந்த உலக வாழ்க்கை எப்படி? அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திடமாக அது நித்தியமான வாழ்வாகும் என்பதாக குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மேலே குறிப்பிட்டது போல விசுவாசிகளுக்கு இது ஒரு சிறைச்சாலை, விசுவாசி அல்லாதவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். எனவே நாங்கள் விசுவாசிகளாக வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் விசுவாசிகளாக வாழ வேண்டும். ஆகிராக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய மனிதன் இந்த உலகத்தை மிகவுமே ஒரு சுகபோகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு ஆகிராக்காக எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் சோதனைக்கான அரங்கம்தான் இந்த உலகம். அதனை நாங்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்தி மறுமையின் வெற்றியை அடைய இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அதனால் நம் முயற்சிகள் பிற வாழ்க்கை வெற்றிக்காக இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தில் அடுத்து ஷுக்ர், நன்றி செலுத்துதல், ஸ்ப்ரெட்டிங் குட். விசுவாசி ஒருவரின் இதயம் எப்போதும் நன்றி சொல்லுவது. ஒரு நன்மை மற்றவர்களுடன் பகிர்வார். ஒரு நன்மையான விடயத்தை ஒரு விசுவாசி இன்னொருடன் பகிர்வார். இப்படி நீங்களும் ஏதாவது ஒரு நன்மையை இன்னொரு ஆளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்றது கூட உங்களுக்கு ஒரு நன்மை தான். மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மக்களில் சிறந்தவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர். எனவே நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் மினிமம் உங்களால் இயலுமானது
இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரருக்கு ஷேர் பண்றது, அதன் மூலம் அவர் கற்றுக்கொள்கிற மூலமா உங்களுக்கும் அல்லாஹு தாலா நன்மையை வைத்திருக்கின்றார். எனவே அடுத்து சுய பரிசோதனை, அதோட சேர்த்து தௌபா செய்து கொள்வது. சுய பரிசோதனை அப்படிங்கிறது நாங்கள் எங்களையே எக்ஸாம் ஒன்று வச்சு அதில் ரிசல்ட் பார்க்கறது. ஒவ்வொரு இரவுலையும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இந்த சேனலில். என்னது, உன்னுடைய மாலையை நல்ல முறையில் கழித்துக்கொள், மாலையை நல்ல முறையில் கழித்தால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். காரணம், ஒவ்வொரு இரவும் நம்மை நாமே கேட்க வேண்டும். எங்களோட மாலையை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த காலை ஆட்டோமேட்டிக்காக நல்லதாகும். ஸோ சுய பரிசோதனையை தௌபா செய்து கொள்ளணும். ஒவ்வொரு இரவும் நம்மை நாமே கேட்க வேண்டும், இன்று நான் அல்லாஹுக்காக என்ன செய்தேன்? இன்று என்னுடைய வாழ்க்கை நன்மையின் பக்கம் கழித்தேனா, தீமையின் பக்கம் கழித்தேனா? என்னுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்காக ஒரு எட்டை எடுத்து வைத்திருக்கின்றதா அல்லது நரகத்தின் எட்டிலே அப்படியே நிற்கின்றதா? இதை நாங்கள் ஒவ்வொரு இரவும் நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தவறுகள் எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் விசுவாசி ஒருவர் அந்த தவறை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீளுவார். எனவேதான் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே இதை பற்றி குறிப்பிடும் போது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்பதாக குறிப்பிடுகிறான். இந்த வசனம் எதை பேசுகிறது? நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்தவர்களை விரும்புகிறான், மேலும் சுத்தமானவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். எனவே நாங்கள் அல்லாஹ் தன்னிடத்தில் திரும்புபவர்களை நேசிக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம்? அல்லாஹ்வை நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிப்பதன் விளைவாக நாங்கள் தௌபா செய்வோம். எனவே நாங்கள் சுய பரிசோதனை செய்து தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீள கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக உண்மையான வெற்றி எது தெரியுமா சகோதரர்களே? அன்பான சகோதரர்களே, உண்மையான வெற்றி என்பது அது பணமோ பெயரோ பதவியோ புகழோ அல்ல. உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி. இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு முஃமின் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்துத்தான் அவனுடைய ஆதத்கள் அனைத்தையுமே மாற்றிக்கொள்வான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் இன்று தீர்மானிப்போம், தினமும் ஐங்கால தொழுகையை நாங்கள் முறையாக பேணித் தொழுவோம், குர்ஆனை ஓதுவோம். குர்ஆன் ஓதுவது எப்படி சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலிஃப் லாம் மீம், இதை நான் ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன், மாறாக 3 எழுத்து. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 30 நன்மைகளை இந்த 3 எழுத்தையுமே ஒரு ஆள் உச்சரித்தால் அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. எனவே குர்ஆனை நாங்கள் அதிகம் ஓதுவோம். நாங்கள் அல்லாஹ்வுடன் பேச நினைத்தால் எங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தொழுகை. அல்லாஹ் எங்களுடன் பேச நினைத்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் குர்ஆன். நம் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். நம் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வின் வழியில் நடத்துவோம். அல்லாஹுக்காக என்று நாம் ஒரு செயல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எமக்கு நிச்சயம் 100க்கு 100% அதன் மூலமாக வெற்றியை தருவான். எம்முடைய இறுதி இலக்கு இந்த சுவனமாக இருக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இறுதி இலக்கை அல்லாஹுக்காக சுவனத்துக்காக என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயம் தருவான். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்ன துஆ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க சொன்னார்கள். அதிகமான மிக பெரும் நன்மை, மிகப்பெரிய சொர்க்கம், சொர்க்கத்துக்கே தலையான சொர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மிகப்பெரிய சொர்க்கத்தை நாங்கள் கேட்போம். அதன் மூலமாக நாங்கள் நன்மையை பெற முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும், எங்களுடைய இறுதி இலக்கை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய முடியும் என்பதை எந்தவித ஐயமும் இல்லை. எனவே
நாங்கள் இறுதி இலக்கை அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி, இருலகிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி, நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி இருலகிலும் வெற்றி பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் குட் ஸ்பீச்.